Hi friends, welcome to Tutors Funny Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா பைபிட்ல வந்து எப்படி காப்பி ட்ரேடிங் ஒன்று ஓப்பன் பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம பைபிட்ல காப்பி ட்ரேடிங் சம்பந்தமா எப்படி செய்யறதுன்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம காப்பி ட்ரேடிங் எப்படி நம்ம ஓப்பன் பண்றதுன்ற பார்ப்போம். இப்போ நான் வந்து டூல்ஸ்ல போயிட்டு காப்பி ட்ரேடிங் ஆப்ஷனுக்கு போறோம். ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி நேற்று நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் வந்து டாப் மாஸ்டர் ட்ரேடர்ஸ் வால் மாஸ்டர் ட்ரேடர்ஸ் சம்பந்தம்லாம் படிப்பிச்சேன். ரைட்டாக ஒரு ட்ரேடர்ஸை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுன்றதெல்லாம் படிப்பிச்சேன். ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ரைட், இப்போ இதில் வந்து நம்ம 90 ஸ்டேஜில் உள்ளவரை தான் நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா நான் அதையும் சொல்லி கொடுத்தேன். எனக்கு நான் ஆப்ஷன் வந்து டாப் ப்ராஃபிட்டில் டாப் ஆர்ஒய் ஸ்டேபிள் இங்கே வந்து லோ லெவரேஜ் இவங்க இந்த நாளையும் நீங்கள் சூஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு டாப் மாஸ்டர் ஒரு ட்ரேடரை வந்து நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு இந்த 4 விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணணும். இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நல்லா டாப் ப்ராஃபிட்டில் இருக்கவர், டாப் ஆர்ஓயில் இருக்கவர், இந்த ரேட்டில் இருக்கவர், அடுத்து வந்து என்னது லோ லெவரேஜ், அதாவது லெவரேஜ் வந்து குறவாக இருக்கிறவங்கள தான் நம்ம சூஸ் பண்ணணும். ரைட், அப்படின்னா தான் நம்ம ட்ரேட் வந்து டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து என்னது லாஸ் ஆகாது. லாஸ் ஆகிற சதவீதம் வந்து குறவு. ரைட், இப்போ இவர்கிட்ட ஆர்ஓ ரேட் வந்து 3% காட்டுறீங்கன்னு பாருங்கள். அடுத்து நான் வந்து இப்போ காப்பி பண்ணுற நேரம் பாருங்கள், இவர் எடுக்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் ஃபுல்லுன்னு வருது. ஆல்ரெடி இவங்களோட நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் உங்களோட ட்ரேடுக்கு இருக்கணுமோ அவங்க அந்த ஃபாலோவர்ஸ் எடுத்தனால இவங்க ஃபுல் ஆகிட்டாங்க. வேணா நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து இவங்களை ஃபாலோ பண்ணலாம். ரைட், இப்போ நான் வந்து இந்த இவர் எடுப்பேன். ரைட், இவர்கிட்ட வந்து ஆர்ஓ ரேட் இவ்வளோ இருக்குது. இதோட வின்னிங் ரேட் வந்து 100% இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இது வந்து 5 இருக்குது. ரைட், இவரோட ஃபாலோவர்ஸ் வந்து 1000 இவரை காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணுறேன்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் வந்து நீங்கள் இவரை பாருங்கள், இவருக்கு வந்து நீங்கள் மினிமம் வந்து $50 தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், நீங்கள் மினிமம் ஒரு $50 தான் நீங்கள் காப்பி ட்ரேடிங்க்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ரைட், நான் $50 நீங்கள் கொடுத்துட்டு நான் மினிமம் $50 எனக்கு கொடுத்துட்டு என்கிட்ட $50 இப்போ பேலன்ஸ் இல்லை நான். ரைட், நான் $50 எனக்கு கொடுத்துட்டு அடுத்த பாருங்கள் காப்பி டாப் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு மாஸ்டர் ட்ரேடர்ஸில் தான் நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங்கை செய்யுங்க. இப்போ நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் அனாலிசிஸில் காட்டினேன்னா நம்ம ட்ரேட் வியூக்கு போகுமே. நீங்கள் வந்து சாதாரண ட்ரேட் போடுற நேரம் நீங்கள் ட்ரேடிங் வியூவில் போயிட்டு கொஞ்சம் பாருங்கள். இந்த சார்ட் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். இல்லை போய் சார்ட்டில் போயிட்டு பார்த்து இந்த சார்ட் இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த சார்ட்டுன்ற ஒரு விஷயம் அதில் வந்து ரைட், இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இது என்னன்னா இதுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் நம்ம என்னத்துக்கு போடுறதுன்னா நம்ம நோவில் பாருங்கள் இந்த இருக்குது நம்மளோட ஒரு சார்ட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பாருங்கள் எப்படி இப்போ பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் இந்த இருக்குது இந்த ஒரு கேண்டில் எடுக்கிறது கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ இங்கேருந்து இவர் பாருங்கள் இங்கேருந்து இது வரையில் வந்து பாருங்கள் இங்கே நான் ட்ரேட் ஆரம்பித்தாதான் இங்கே வரையும் ப்ராஃபிட் வந்துருக்கு. ரைட், அதுக்கப்புறம் இங்கே வந்து திரும்ப வந்து இங்கே இருந்து ஒரு லாஸ் ஒன்று போயிருக்கு கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன லாஸ் ஒன்று போயிருக்கு. ரைட், அப்புறம் இங்கே இருந்து திரும்ப ப்ராஃபிட் ஆகிருக்கு. இப்போ இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு ட்ரேடிங். ரைட், இப்போ சில நேரங்களில் என்ன ஆகும்னா மாஸ்டர் ட்ரேட் இப்போ நீங்கள் வந்து இப்போ காப்பி பண்ணுறவர் வந்து ஒரு மாஸ்டர் ட்ரேடர் ட்ரேடிங்கில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கவர். இவர் வந்து ட்ரேட் ஒன்று இங்கே ஆரம்பிக்கிற நேரம் சம்டைம் இப்போ இங்கே நான் ட்ரேட் ஆரம்பிக்கிற நேரம் ஒரு லாஸ் ஒன்று போகும். சம்டைம் எனக்கு கீழே ஒரு லாஸ் ஒன்று போகும். இவர் என்ன செய்வார்னா திரும்ப லாஸ் ஒன்று போனான்னா அவர் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரையும் அவர் டார்கெட் பண்ணுவார். ரைட், இது வரையில் லாஸ் ஒன்று போயிடுச்சு, இது வரையில் டார்கெட் பண்ணுவார். அப்போ இங்கே வரையும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று வரும். அப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஒன்று இப்போ ஒரு காயின் ஒன்று வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து குறவாகிற நேரம் இதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னா ஸ்டாப் லாஸ் ஒன்று போடலான்றதை சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா இவர் வந்து மேலேருந்து கீழே வர நேரம் ஒரு லாஸ் ஒன்று ஆகிறேன் திரும்ப அதை வந்து மேலே ப்ராஃபிட் ஆகுவார். அதனால ஸ்டாப் லாஸ் ஒன்று காப்பி ட்ரேடிங்கில் வந்து இங்கே போடாதீங்க. ரைட், அடுத்து பைபிட் காப்பி கார்டு இருக்கு. இதை வந்து ஆன் பண்ணிக்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், இது வந்து ரொம்ப இந்த செட்டிங்லேயே ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் இதுதான் காப்பி கார்டுன்ற ஒரு விஷயம். இதை ஆன் பண்ணிக்கிறேங்க. இந்த செட்டிங் இது ரொம்ப முக்கியமான செட்டிங். அடுத்து மோர் செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த பாருங்கள் கிராஸ் மார்ஜின், ஐசோலேட் மார்ஜின், இதுக்கான டிஃபரெண்ட் வந்து நான் ஆல்ரெடி அப்படி பைனான்ஸ்ன்ற டியூட்டோரில் சொல்லி கொடுத்தேன். கிராஸ் மார்ஜின்னா நீங்கள் கூட வந்து நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு $10 அந்த ட்ரேட் வந்து
$10 நீங்கள் உங்களோட வாலெட்டில் வந்து $50 இருந்துச்சுன்னா உங்களோட மொத்த பணமும் போயிடும். நீங்கள் அந்த ட்ரேடுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது மொத்த பணமும் போயிடும். ஆனால் ஐசோலேட் மார்ஜின் என்னன்னா, நீங்கள் ட்ரேடுக்கு நீங்கள் நீங்கள் $50 உங்கள் வாலெட்டில் வச்சு நீங்கள் $10 மட்டும் அந்த ட்ரேடுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, அந்த $10 மட்டும் தான் போகும். இதில் வந்து உங்களை ஃபுல் வாலெட்டில் உள்ளதே போயிடும். நீங்கள் $10 நீங்கள் வந்து தோத்தீங்க. அதுதான் அந்த க்ராஸ் மார்ஜின், ஐசோலேட் மார்ஜின். நம்ம ரொம்பவே தேர்ந்தெடுக்கிற ஐசோலேட் மார்ஜின் தான் நம்ம ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்கிற நேரம். இப்போ நம்ம வந்து இங்கே ஃபாலோ மாஸ்டர் ட்ரேடிங், இது வந்து காப்பி ட்ரேடிங் தானே, இதை வந்து காப்பி பண்ணிக்கிறீங்க, ரைட்? இதுதான் நம்ம சூஸ் பண்ணுற ஆப்ஷன். இது டிஃபால்ட்டாகவே சூஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து மார்ஜின் மேக்ஸிமம் இதெல்லாம் இருக்குது. இப்போ இதை நமக்கு தேவையில்ல, அது வந்து அவர் இது பண்ணிக்குவார், அது காப்பி ட்ரேட் பண்ணி. இங்கே வந்து நீங்கள் இந்த விஷயத்த ரொம்ப முக்கியம், டேக் ஆஃப் ப்ராஃபிட் ரைட்டோ. அதாவது வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 50% மாதிரி உங்களுக்கு பாருங்க, 50% மாதிரி செலக்ட் பண்ணி உங்களுக்கு 40க்கு மேலே, ஒரு 35-40க்கு மேலே ஒரு ப்ராஃபிட் ஒன்று இப்படி உங்களுக்கு வந்து கெயின் ஆச்சுன்னா, ரைட், கெயின் ஆகிற மாதிரி நான் செட்டிங்கை பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு 50 மாதிரி ஒரு ப்ராஃபிட் ஒன்று, ரைட்? ஓகே, 50ன்றது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான், ரைட்? அதில் வந்து ரீட்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நீங்கள் வர காப்பி பண்ணிக்கலாம். இந்த தான் செட்டிங்ஸ் தான் நீங்கள் வந்து காப்பி ட்ரேடிங்கில் பண்ணாருக்கு, ரைட்? இதில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா $50. நீங்கள் ரொம்ப பெரிய டாலர்ஸ் ஒரு $500 அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். நீங்கள் $50 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த பெட்டிங் இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். அடுத்து வந்து இந்த செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டேக் ப்ராஃபிட், இந்த டேக் ப்ராஃபிட்டில் 50% சொல்லியிருக்காங்க. 50% வந்து நீங்கள் இப்போ ஆர்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரேட் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும், ட்ரேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும், ரைட்? ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் வரையும் பாருங்கள், ஃபாலோவர்ஸ் வந்து 1690 இருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் ஒரு ரேட்டிங்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ரைட்? நான் ஆல்ரெடி இந்த ரேட்டிங்ஸ் பார்க்குறது எப்படின்றது சொல்லியும் கொடுத்தேன். ஓகே, பட் ரேட்டிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், ரைட்? இப்படி தான் நம்ம காப்பி ட்ரேட் பண்ணுறது. இப்போ நான் வந்து காசு போடலை, காசு போட்டிருந்தேன்னா உங்களோட காப்பி ட்ரேட்டில் வந்து எங்கே வந்திருக்கும், $50 வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு வந்துருக்கும். காப்பி பண்ணியிருந்தேன்னா இங்கே வந்திருக்கும். அப்போ உங்கள் ட்ரேடிங் வந்து ஆரம்பிக்கிற நேரம் உங்களுக்கான இந்த இதுக்குள்ளே போகிற நேரம் உங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இங்கே வந்து நீங்கள் எத்தனை டாலர்ஸில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அத்தனை டாலர்ஸ் இங்கே காட்டும். இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட டெய்லி ப்ராஃபிட் எவ்வளோ வருது எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ அதில் மட்டும் இப்போ இவட ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ROI ரேட் வந்து 17% இருக்குது. பாருங்கள், 0.95% இருக்குது. பட் மேக்ஸ் டவுன் ரேட் ரொம்பவே நல்லோம். ஏன்னா 5க்கு கீழே இருந்தாவே நல்லோம். ஆனால் இவர் 2க்கும் கீழே இருந்தால் ரொம்பவே நல்லோம். அதனால் இவரை இப்போ சூஸ் பண்ணுறோன்னா நம்ம ரொம்ப இது பண்ண தேவையில்ல, இவர் ரொம்ப நல்லா செஞ்சுருக்காரு. அதே வின்னிங் ரேட் பாருங்கள், இவர் வந்து 90 நாட்களில் 68 இது வந்து வித்திருக்காரு. இந்த ரைட் ட்ரேட் வந்து வித்திருக்காரு, ரைட்? இப்போ எங்கன்னா வந்து பாருங்கள், இவர் வந்து ஹோல்டிங் டைம், அதாவது ட்ரேடை ஒன்று வந்து எவ்வளோ நாள் வந்து இழுத்து பிடிச்சி வச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு ட்ரேடை வந்து ஒரு நாள் வந்து ஒரு இழுத்து பிடிச்சிருக்காரு, ரைட்? அப்போ அதனால பாருங்கள், இதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரைட்? இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணணும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து சொல்லி கொடுத்துருந்தேன், ரைட்? இதில் பாருங்கள், நீங்கள் வந்து டேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, என்னென்ன டேட்ஸில் ட்ரேட் பண்ணியிருக்காரு, அப்புறம் என்னென்ன காயின்ஸில் ட்ரேட் பண்ணுறேன், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில், ரைட்? இப்போ இதெல்லாம் வந்து பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேட் ஒன்று பண்ணுறது மோஸ்ட்டாக. ஓகே, ரைட். இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருந்துச்சு ஓல்ட் மாஸ்டர் ட்ரேடர்ஸில். நான் அது இதில் இருந்துச்சு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று, அந்த இதில் இருந்துச்சு. இப்போ அவரோட ப்ரொஃபைலுக்கு போவோம், ரைட்? இதோட ப்ராஃபிட்டில் இதில் வந்து பாருங்கள், பட் ஸ்லாட் வந்து 342 ஸ்லாட் தான் இருக்குது வர காப்பி பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் காப்பி பண்ணணும், ஏன்னா இவரை வந்து எடுத்துருவாங்க. இது ஸ்லாட் இவ முடிஞ்சுன்னா உங்களுக்கு காப்பி பண்ணிக்க முடியாது, நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கணும் வர காப்பி பண்ணணும்னா. ஓகே, ரைட்? அதனால இப்போ நீங்கள் காப்பி பண்ணுற நேரம் டக்குன்னு நீங்கள் காப்பி பண்ணிக்கிறோம், நீங்கள் காப்பி ட்ரேடிங் பண்ணுறேன் காப்பி பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம், ரைட்? ஓகே, இல்லை அடுத்தது பாருங்கள், கான்ட்ராக்ட்னு ஒரு விஷயம் இருக்குது கீழே, இதை தான் சொல்லி கொடுக்க மறந்துட்டேன். சூஸ் அ கான்ட்ராக்ட். இதில் வந்து நீங்கள் இதில் மொத்த எல்லா காயினையும் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு வந்து இதில் வந்து இப்போ என்னென்ன காயின் வந்து இப்போ ட்ரேட் பண்ணுற நேரம் மட்டும்தான் எனக்கு வேணும்னா, இந்த பாருங்கள், எனக்கு BTC USDTயும் Ethereum USDTயும் ட்ரேட் பண்ணுற நேரம் மட்டும்தான் இதை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த 2 காயினும் வந்து ட்ரேட் பண்ணுற நேரம் தான் நமக்கு ட்ரேட் வேலை செய்யும், ரைட்? அப்படின்னு ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க, கான்ட்ராக்ட் ட்ரேடிங். அந்த 2 ட்ரேட், இப்போ வந்து BTCயும் Ethereum காயின் வந்து ரொம்ப டாப்பில் இருக்க காயின், அந்த 2 காயின் மட்டும்
ட்ரேட் பண்ணுற நேரம் மட்டும் தான் உங்களோட ட்ரேடிங் வந்து ஒரு மாஸ்டர் ட்ரேடிங் வேலை செய்யும். அந்த நேரமும் உங்களுக்கு இது வந்து நீங்கள் வேணுங்கிற ட்ரேடிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவர் இவ்வளோ காயின்ஸ் வர ட்ரேட் பண்ணுறாரு, உங்களுக்கு வேணும் இந்த 2 காயின்ஸ் ட்ரேட் பண்ணுற நேரம் தான் எனக்கு இந்த 2 காயின் தான் ட்ரேட் பண்ணணும்னா அந்த மாஸ்டர் ட்ரேடர்ஸ்க்கு கீழே நீங்கள் அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான அந்த செட்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ரைட், ஓகே. இப்போ நீங்கள் காப்பி பண்ணுற நேரம் முதல் என்னது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்குறீங்க, இதை கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை, இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க. அடுத்த ஃபாலோ மாஸ்டர் ட்ரேடிங் செட்டிங்கை செலக்ட் பண்ணுறீங்க. அடுத்த இதை வந்து டேக் ப்ராஃபிட்டை 50% வச்சுக்கிறீங்க. அடுத்த வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கான காயின் என்னென்ன காயினில் ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அந்த காயினை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறீங்க. ரைட், அதை வந்து முக்கியமாக செஞ்சுக்கணும். இவ்வளோ தாங்க காப்பி ட்ரேடிங் உள்ள ஆப்ஷன். இங்கே நான் காப்பி நான் உங்களோட பட்டனை கிளிக் பண்ணேன், இங்கே வந்து வர ஒரு ட்ரேட் நம்மளோட கார்டு மாதிரி தான் இங்கே வந்துடும். ரைட், அவங்க நாங்கள் உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ரைட், இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ரைட், இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போ வந்து காப்பி ட்ரேடிங் வந்து இப்போ நிறைய பேர் ஒர்க்கில் வந்து பிஸியாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ண இயலாது. ரைட், இப்போ அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. அதாவது ஃபண்டமெண்டல் நியூஸ் கலெக்ட் பண்ண இயலாது, அனலைஸ் பண்ண இயலாது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த காப்பி ட்ரேட் பண்ணுறாங்க நிறையா பேர். ஃபாரினர்ஸ் வந்து காப்பி ட்ரேடிங்கில் வந்து நல்ல ஒரு மார்ஜின் வந்து சம்பாதிக்கிறாங்க. இப்போ நானே உங்களை காட்டினேன் இல்லை, இப்போ சாதாரணமாக இப்போ இவர் வந்து அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு இவ்வளோ கெயின் பண்ணியிருக்காரு, இவ்வளோ வளர்ச்சிருக்காரு, இவ்வளோ கெயின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட வின்னிங் ரேட் இவ்வளோ. இப்போ அதனால இவங்களெல்லாம் மாஸ்டர் ட்ரேடர்ஸ். இப்போ அதனால இவங்களெல்லாம் நீங்கள் நம்பி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ரைட். இதில் ஏதாவது சந்தேகம் கமெண்ட்ல தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.